கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கானான் களஞ்சியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கர்த்தர் என்னும் எஜமானன் கண்டு அழைத்த ஊழியனே விசுவாசி, இயேசுவை விசுவாசி. எவ்வளவோ ஜனம் உண்டு நம் திருநாட்டில், எதற்காக போக வேண்டும் வெளிநாட்டில்? உண்மையாய் உழைத்து ஊழியம் செய் நம் தமிழ்நாட்டில் சேரும் ஆத்துமாக்கள் சபை என்னும் ஜெப வீட்டில். நாட்டப்பட்ட இடத்துல நாம் தரித்து உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, யாக்கோபே நீ வேரூன்றுவாய், ஊழியரே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். உலகத்தில் கஷ்டம் வரங்க, நஷ்டம் வரங்க, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள், உறவுகள் தொல்லைகள் எல்லாம் வரும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதுபோல நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஆதலால் எதற்கும் கவலைப்படாதீங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி லக்கை நோக்கி ஓடுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையோடு ஓடுங்க. விலையிலையா? ஆதலால் எதற்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்ற காலத்தில் ஒன்று உயர்த்துவார் என்று அவர் பலத்த கைக்குள் நீங்க என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்க. தைரியமாய் ஊழியம் செய்யுங்க. எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோ, எங்கே உங்களுக்கு அழைப்பு இருக்கிறதோ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பி ஊழியத்திலே செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை மேன்மையாக வைப்பார். டோன்ட் வரி. விசுவாசி, இயேசுவை விசுவாசி. காட் பிளஸ் யூ.